வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உடுத்திரராசு. மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு காணப்பட்ட உயிர் அச்சுறுத்தலை போலீஸ் அதிபர் எவ்வாறு உதாசீனப்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். தமக்கு தேவையற்றவர்களின் பாதுகாப்பை ஸ்திரமாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமன தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மஹிந்த ஜாசிங்கவுக்கு கனவிலும் ராஜபக்ஷர்கள் தான் தோன்றுகின்றனர். அதனால் தான் அவர் அதிகளவில் ராஜபக்ஷர்கள் குறித்து பேசுகின்றார். ஆனால் அரசாங்கத்திலும் நாமல் கருணாரட்ன என்ற ஒருவர் இருக்கின்றார் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். எவ்வாறு இருப்பினும் நாமல் என கூறும்போது தமது அரசாங்கத்தில் உள்ள நாமலை மறந்த அவர்களுக்கு எனது நினைவு வருகின்றமை மகிழ்ச்சிக்குரியதா. செவ்வந்தி தனது தொலைபேசியில் பதிவு செய்திருப்பது எந்த நாமலுடைய இலக்கம் என்பதை அதனை பரிசோதித்தவர்களே கூற வேண்டும். நாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நாட்டு தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் காணப்படுகின்றன. ஜனாதிபதி நடைபயிற்சியின் போது பாதுகாப்புடனேயே செல்கின்றார். அது சிறந்த விடயம். அதேபோன்று அவர் ஏனையோரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெலிகம பிரதேச சபை தலைவர் எழுத்து மூலம் தனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு போலீஸ் அதிபரிடம் 2 மாதங்களுக்கு முன்னரே கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஒரு நபருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர் மீது முறைப்பாடுகள் உள்ளனவா, குற்றச்சாட்டுகள் உள்ளனவா என்பதை ஆராய முன்னர் முதலில் அவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் கூட இந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டே மிகுந்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகின்றனர். அவ்வாறு இருக்கையில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு காணப்பட்ட உயிர் அச்சுறுத்தலை போலீஸ் அதிபர் எவ்வாறு உதாசீனப்படுத்த முடியும்? ஏன் அவருக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? உயிர் ஞாயிறு தாக்குதல்களின் போது கிடைக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களுக்கு இவ்வாறு தான் உதாசீனப்படுத்தப்பட்டதாம். தமக்கு தேவையற்றவர்களின் பாதுகாப்பை ஸ்திரமாக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றன. அந்த கோணத்தில் அவதானிக்கும் போது அரசாங்கத்தின் அனுசரணையுடன் திட்டமிட்ட குற்றச் செயல்கள் இடம்பெறுகின்றனவா என்ற சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறான கொள்கைகள் இடம்பெறும் போது அரசாங்கம் பதற்றமடைகிறது. 323 கொள்கலன்கள் தொடர்பில் முதலாவதாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்த டான் பிரேஷாத் கொல்லப்பட்ட போது அரசாங்கம் இவ்வாறு தான் செயற்பட்டது. மரண விசாரணை அறிக்கை கிடைக்கும் முன்னரே அமைச்சர் ஒருவர் அவரது கொலை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அதேபோன்று தற்போது லசந்த கொலையை திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்பு படுத்தி திசை திருப்ப முயற்சிக்கின்றனர். රාජපක්ෂ නාමල් කියනේවා හීනෙනුත් පේනවා. ඉතින් හින්දා මගේ රාජපක්ෂ මගේ නාමල් කියලා හීනෙන් නැගිටද කියන මන් දන්නේ නැහැ. හැබැයි එතුමාම තමයි දන්නේ හීනෙන් මොන රාජපක්ෂවද පේන්නේ කියලා. මේ දවස්වල නාමල්ව පේන බව නම් දැනෙනවා එතුමා කතා කරන විදියෙන්. හැබැයි ඉතින් එතුමාගේ පක්ෂෙත් ඉන්නවා නාමල් කරුණාරත්න කියලා කෙනෙක්. ඒ නාමල්ද දන්නෙත් නැහැ. නේද? ඉතින් මොකද හැබැයි ඉතින් මම එක පැත්තකින් සතුටු වෙනවා. මොකද නාමල් නම දැක්ක ගමන් මාව මතක් වෙන එක. මොකද කැබිනට් එකේ නැත්තම් තමන්ගේ අමාත්‍ය මණ්ඩලේ ඉන්න නාමල්ලා අමතක වෙලා විපක්ෂින නාමල්ල මතක් වෙනවා කියන එකත් ලොකු දෙයක්. සහිතින් ඔය මගේ පණ මගේ ආදරේ මගේ කියලා සාමාන්‍යයෙන් ඉතින් ඔය ගෑල්ලම පිරිමි ළමයි මල් කඩන කාලේ නැත්නම් අපේ භාෂාවෙන් මල් කඩනවා කියලා පෙම්බඳින කාලේ තමයි සේව් කරලා තියෙන්නේ. ඉතින් එහෙම නම්බරයක් එයා දැක්කත් දන්නෙත් නැහැ. ඉතින් මේ රටේ පුරවැසියාගේ ආරක්ෂාව තහවුරු කරන්න රටේ නායකයාට ජනාධිපතිවරයාට ආණ්ඩුවට වගකීමක් තියෙනවා. ඉතින් අපි දැක්ක අධිකව ජනාධිපතිතුමාට චෝට ගහගෙන රේල් පාරක් දිගේ ඇවිදිනවා. மக்கள் நாய் பூனைகளைப் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதா என பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகலை காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படுபயங்கரமாகும். தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நாட்டின் 30 வருட காலம் போர் நிலவியது.
இக்காலப்பகுதியில் புலிகள் கூட இவ்வாறு அச்சமற்ற அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொள்ளவில்லை. ஆனால் ஜேவிபி ஆட்சியின் கீழ் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஜனநாயகத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாகும். நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்கு பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மக்கள் நாய் பூனைகள் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது. பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அக்குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ලෙයල්ලන්න කලින් තමන්ගෙම දෙන්නෙක්ව පැහැරගෙන ගියා. ඒක ගැන අද වෙනකල් කිසිම නැහැ පරීක්ෂණයක් කළා කිසිම වර්ධකරුවෙක් එළියට ඇවිල්ලා නැහැ. රජේ වාහනයකින් අරන් ගියා කියලා ඒ පස්සේ කාරණා එළියට ආවා. ඒ වගේම මේ ඊටාම කනගාටුදායක තත්ත්වය මේ පුද්ගලයා අපේ පක්ෂේ නෙමෙයි ඒ හිටපු සභාපතිවරයා එහෙම වුණත් ඔහු දිගින් දිගටම ඉල්ලීම් කළා තියෙනවා තමුන්ට ආරක්ෂාව ලබා දෙන්න කියලා ලැබෙන තොරතුරු අනුව එසේ තිබියදී ඔහුට ආරක්ෂාව ලබා නොදී මේ ආකාරයෙන් වෙඩි තබා මරා දැමීමට ඉඩ හැරීම ඊටාම සාහසික තත්ත්වයක් මේ රටේ ඇති වෙලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම කියන්න ඕනේ මේ වගේ තත්ත්වයක් අපි දන්නවා අවුරුදු 30ක භයානක යුද්ධයක් තියුණා. හැබැයි LTT සංවිධානයවත් මේ වගේ මේ බය නැතුව කාර්යාලය ඇතුළට ඇවිල්ලා මේ විදිහට තම ප්‍රාදේශීය யாழ் கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தென்மராட்சி கெட்போலி பகுதியில் மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தை கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் இடைமறித்தனர். இதன்போது போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது உளவு இயந்திரத்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த சாவகதி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பாலாவி தெற்கு கொடிகாமத்தை சேர்ந்த 20 வயதான மாணிக்க வாசகர் மதுஷன் என்ற இளைஞரை படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குறித்த நபர் தனது காணியில் கிணறு வெட்டியதாகவும் அக்கிணற்றில் இருந்த மண்ணை காணிக்குள் பறிப்பதற்கு முயற்சித்ததாகவும் இதன்போது போலீசார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாகவும் இதற்கு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் யார் நாட்டை கட்டியெழுப்பினாலும் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். සංසන්ධනය කරා බලද්දී හිටපු ආණ්ඩුත් එක්ක මේ ආණ්ඩුව එහෙම தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் திருடர்கள் சரியாக பிடிபடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஊழல் மிக குறைவு. முந்தைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்கவோ அல்லது விரட்டி அடிக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. நல்லாட்சி அரசாங்கத்தை பார்த்தாலும் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 2 மாதங்களுக்குள் மத்திய வங்கியை சூறையாடும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஆனால் இவர்கள் அவ்வாறு எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை. தற்போதைய அரசாங்கத்திலும் சில தவறுகள் நடக்கின்றன. பொய் கூறுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு குற்றம் அல்ல. எனவே அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த அரசாங்கம் 100% சிறந்த என்று நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. யாராவது வந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பினாலும் பரவாயில்லை, நான் அவர்களை ஆதரிப்பேன். திருடர்கள் பிடிபடுகிறார்கள். அவர்களிடமிருந்து பெறப்படும் நிதி திரைச்சேரிக்கு செல்கிறது. கைது செய்ய முடியாது என கூறியவர்கள் நேபாளம் போன்ற நாடுகளிலிருந்து கைது செய்யப்படுகிறார்கள். குற்றவியல் கலாச்சாரம் மெதுமெதுவாக மறைந்து வருகிறது. எனவே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதில் சிறந்த விடயம். தெருக்கள் மக்களால் நிரம்பியுள்ளன. திசை காட்டிலும் அந்த கதையை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? ஜப்பானுக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி மேற்கொண்ட மோசடியின் பிரகாரம் அனுர பொல்கம்பளவை ஜேவிபியினர் விளக்கினர். சொத்து சேகரிப்பு குற்றச்சாட்டில் விமல் வீரவங்ச சிக்குண்டார். அவரையும் கட்சியிலிருந்து நீக்கினர். ஊழல் நிறுத்தப்படவில்லை. ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டனர். எனவே இந்த அரசாங்கம்
அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடங்களாயின. எனவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடங்களாகின்றன. தமது நண்பர் ஊழலில் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மன்னிப்பு வழங்குவார் என நான் நினைக்கவில்லை. අනුරුකුමාර දිසානායක ජනාධිපතිතුමාගේ මේ රජය ඒ අයට වඩා 100%ක් හොඳයි වගේ කියලා මට නම් හිතෙන්නේ අවංකව. මට නම් කමන්නේ යකෙක් හරි කමන්නේ ඇවිල්ලා මේ රට හදනවා නම් මම සහයෝගය දෙනවා. කවුරුවත් දන්නේ නැහැ. මම අර කැපුවත් කොළ කැපුවත් தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு உலக பொறிமுறையினூடாகவே தீர்ப்பு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வு உள்ளக பொறிமுறையினூடாகவே வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருந்த கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் நேற்று பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். In accordance with the resolution 57/1, the United Nations High Commissioner for Human Rights issued the report on the situation of human rights in Sri Lanka A/HRC/60/21 Annexure A. மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது அமர்வில் இலங்கை தொடர்பான கலந்துரையாடலில் வெளிவிவகார அமைச்சர் அரசின் நிலைப்பாட்டையும் முன்னேற்றத்தையும் எதிர்கால திட்டத்தையும் விளக்கினார். மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது அமர்வில் நடந்த கலந்துரையாடலில் இலங்கை அரசாங்கம் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட நேர்மறை முன்னேற்றங்களும் சில சிக்கலான பிரச்சினைகளும் 2 உள்ளதாக ஏற்றுக்கொண்டது. உயர்ஸ்தானிகர் இலங்கையில் மாற்றத்திற்கான வாய்ப்பை சுட்டிக்காட்டிய போது அரசாங்கம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளையும் நலன்களையும் மேம்படுத்துவதற்கு தேசிய செயல்முறைகள் வழியாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியது. இவ்வாறு இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு முயற்சிகள் தேசிய முயற்சிகளுக்கு தடையாகவும் தேவையற்ற வகையில் சமூகங்களை பிரிக்கும் காரணியாகவும் இருக்கும் என குறிப்பிட்டது. எனவே சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகள் மற்றும் முடிவுகளுக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. சர்வதேச தலையீட்டுக்கான பரிந்துரைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒப்புதல் அளிக்கவில்லை. வெளிநாட்டு நடவடிக்கைகள் நாட்டில் பிரிவினையை அதிகரிக்கும் என்பதால் முழுமையாக உலக பொறிமுறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுகின்றது. இந்த நோக்கத்தில் நிதி, மனிதவளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தி உள்நாட்டு நிறுவனங்களின் சுயாதீனத்தை காக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதி வளங்களை வலுப்படுத்த சுயாதீன பொது புலனாய்வாளர் அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கு முடிவெடுத்துள்ளது. இந்த அலுவலகம் தொடர்பான ஆலோசனைகளை 2024 மே மாதத்தில் அமைச்சரவை நியமித்த குழு மேற்கொண்டு வருகின்றது. அமைச்சரவை 2025 ஆகஸ்ட் 4ஆம் தேதி நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை உள்ளடக்கி விரிவுபடுத்த முடிவு செய்தது. மேலும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை நிறுவும் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் சர்வதேச சமூகத்துடன் தொழில்நுட்ப உதவி மற்றும் திறன் மேம்படுத்துவதற்கான இணைந்த செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வர தயாராக உள்ளது. Especially for capacity building and to obtain technical assistance on mutually agreed areas. வைத்தியர்களின் இடமாற்று விடயத்தில் உரிய தீர்ப்பு வழங்கப்படுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். வைத்தியர்களின் இடமாற்று விடயத்தில் சிக்கல் நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். சுகாதார செயலாளர் ஜனவரி 4ஆம் தேதி வெளியிட்ட கடிதத்தின்படி அனைத்து வைத்தியர்கள் இடமாற்றங்கள் ஜனவரி 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2020 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளிலும் அதற்கு முன்பாகவும் நடைமுறைப்படுத்தப்படாத இடமாற்ற ஆணைகள் ரத்து செய்யப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இங்கு பிரச்சினை என்னவென்றால் சுகாதார அமைச்சின் செயலாளர் இந்த கடிதத்தை ஜனவரி 4ஆம் தேதி அனுப்பி குறிப்பிட்ட காலத்திற்குள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். 2022ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படாத மாற்றங்களையும் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த மாற்ற ஆணைகள் நடைமுறைக்கு வரும்போது சில வைத்தியர்களின் மாற்ற ஆணைகள் மாலை 3:30 தொடக்கம் 4 மணியளவில் வழங்கப்படுகின்றன. ஆனால் அவர்கள் மறுநாள் காலை புதிய பணியிடத்தில் பணிக்கு சேர வேண்டும் எனப்படுகிறது. இது சில வைத்தியர்களுக்கு மட்டுமே நடைபெறுகிறது. இதனால் எங்கள் பகுதியில் பிரச்சினை உருவாகியுள்ளது. சில வைத்தியர்களுக்கு மாற்றம் தேவையில்லை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர்களுக்கு மாற்று நியமனம் செய்யப்படவில்லை. சிலர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதே இடத்தில் பணியாற்றி வருகின்றனர். இதனால் சில வைத்தியர்களுக்கு அநீதியாக இருக்கின்றது. இத்தகைய சம்பவங்கள் திருகோணமலை மாவட்டத்திலும் நடைபெறுகின்றன.
இதன் மூலம் சிலருக்கு சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளும் வருகின்றன. நான் சுகாதார அமைச்சர் உண்மையான நிலையை தெரியவில்லை, எனவே தயவு செய்து இது குறித்து விசாரணை செய்யுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதச இடமாற்றங்கள், அதாவது இது குறித்து சரியான கொள்கை நடைமுறைப்படுத்த வேண்டுமெனில் அது எங்காவது ஒரு இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இது ஒரு சங்கிலி மாதிரி அல்லவா? ஒரு இடத்திலிருந்து விடப்படாவிட்டால் முழு சங்கிலியும் முறிவடையும். சில மருத்துவமனைகளில் இதனால் பிரச்சினைகள் உருவாகலாம். 2016 தொடக்கம் 2017 முதல் இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படாத இடங்கள் உள்ளன. எனவே நிபுணர் வைத்தியர்களுக்கும் அந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் நான் கூறியது உடனடியாக எழும் சிரமங்களை புறக்கணித்து இந்த மாற்றங்களை ஆரம்பிக்க வேண்டும் என கூறினேன். இதனால் நாம் புதியவர்களை சரியான இடங்களில் நியமிக்க முடியும். ஒரே இடத்தில் 10 தொடக்கம் 12 ஆண்டுகளாக இருப்பவர்கள் நீங்கள் கூறியபடி தொடர்ந்தால் அது மற்ற இடங்களுக்கு தடையாக மாறும். சிலர் பல காரணங்களை கூறி அங்கேயே தங்க முயற்சிக்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா? வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துவதற்கு தானா மேனேஜ்மெண்ட் கிளப் தீர்மானித்துள்ளதாம். வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாட்டை தொடர்புடைய அரசு திணைக்களங்களின் ஆதரவுடன் அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்துவதற்கு த மேனேஜ்மெண்ட் கிளப் தீர்மானித்துள்ளதாம். அதற்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் பிரதம செயலாளர் வடக்கின் அனைத்து மாவட்டங்களதும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களின் பங்கு பெற்றதுடன் த மேனேஜ்மெண்ட் கிளப்பினுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை கலந்துரையாடல் இடம்பெற்றது. வடக்கு முதலீட்டாளர் மாநாட்டை எதிர்வரும் ஜனவரி மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. வவுனியாவில் கடந்த 5 வருடங்களில் இடம்பெற்ற விபத்துகளினால் 58 பேர் உயிரிழந்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பல்வேறு விபத்து சம்பவங்களினால் 58 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்துகள் தொடர்பில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் தகவல் அறியும் சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட விசாரணை வேளையில் இந்த தகவல் வெளிவந்தது. இந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை 18 பேர் உயிரிழந்தனர். இது கடந்த வருடங்களை விட விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை காட்டுகிறது. இவ்வாறு கடந்த 5 வருடங்களில் 18 வயதிற்கு குறைந்த 8 பேர் விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட பண்பாட்டு பெருவிழா நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட பண்பாட்டு பெருவிழா மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் நேற்று காலை 9 மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. பாரம்பரிய பண்பாட்டை பேணி பாதுகாக்கும் நோக்கில் எதிர்கால தலைமுறையினருக்கு கலை கலாச்சார வரவுகளை எடுத்துச் செல்லும் நோக்கிலும் குறித்த கலாச்சார நிகழ்வுகள் ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியாக இடம்பெற்றதுடன் இறுதியாக மாவட்ட கலாச்சார விழா அனைத்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கி இடம்பெற்றது. விழாவின் ஆரம்பத்தில் கலை கலாச்சார பண்பாடுகளை தாங்கிய ஆற்றுகைகளுடன் விருந்தினர்கள் பாண்டியன் குளம் சந்தையிலிருந்து மாந்தை கிழக்கு பிரதேச செயலக மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். தொடர்ந்தும் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் முதுகலைஞர்களுக்கு முல்லை கலைக்கோ விருதுகளும் இளங்கலைஞர்களுக்கு இளஞ்சுடர் விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் மானா சர்மிலியின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற பண்பாட்டு பெருவிழாவில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண முன்னாள் பிரதம செயலாளர் ஈனா இளங்கோவன், பங்கேற்பாளர் இந்த நிகழ்வில் வடமத்திய மாகாண பிரதி பிரதம செயலாளர் எஸ் குணபாலன், நிர்வாக பகுதிக்கான மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சானா மஞ்சுளா தேவி, காணி பகுதிக்கான மாவட்ட தேசிய அரசாங்க அதிபர் எஸ் ஜெயகாந்த், மாவட்ட செயலக பிரதம உலக கணக்காய்வாளர் சற்குணேஸ்வரன், பொதுக்குடியிருப்பு ஒட்டுசுட்டான் துணைக்காய் முதலான பிரதேச செயலாளர்கள், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், உதவி பிரதேச செயலாளர்கள், மாவட்ட நலன்புரி நன்மைகள் சபையின் இணைப்பாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், மாந்தை கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதேச சபைகளின் செயலாளர்கள், உத்தியோகத்தர்கள், கலைஞர்கள், மாணவர்கள், மக்கள் என பலரும் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் அராளி வள்ளியம்மை ஞாபகார்த்த வித்தியாலயத்தில் பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வெட்டுக்கோட்டை அராளி வள்ளியம்மை ஞாபகார்த்த வித்தியாசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா நேற்று அதிபர் பூனா சிவரஞ்சன் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வலிகாமம் கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் சீனா சிவசிவா பங்கேற்றார்.
விருந்தினர்கள் மேற்கத்திய வாத்தியங்கள் முழங்க விழா மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்தும் மங்கள விளக்கேற்றல், இறை வணக்கம், வரவேற்பு நடனம், வரவேற்புரை, தலைமை உரை, விருந்தினர்கள் உரை, கலை நிகழ்வுகள், பரிசில்கள் வழங்கல் என்பன இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அயற்பாடுசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர் சங்கத்தினர், கல்விசார ஊழியர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் நேற்று மாலை கஞ்சாவுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் கஞ்சா மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து வருகை தந்த போலீஸ் குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 5 பொதிகளில் பொது செய்யப்பட்ட கஞ்சா மீட்கப்பட்டது. சந்தேக நபரும் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். அம்பாள்குளம் பகுதியில் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவந்தி தங்கியிருந்தமை தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்காக இந்த குழு வருகை தந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த நிலையில் சான்று பொருட்களும் ஒப்படைக்கப்பட்டன. மன்னாரில் மோசடி சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக கையகப்படுத்திய 2 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். மன்னாரில் மோசடி சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக கையகப்படுத்தல் மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர் ஒருவரை மோசடி செய்ததற்காக மன்னார் நானாட்டன் பகுதியைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். 2 சந்தேக நபர்களும் மன்னார் முருங்கன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை மன்னார் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டனர். இதன்போது 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டார். மன்னார் நானாட்டான், புதுக்குடியிருப்பு, ஓமந்தை மற்றும் அளவில் பகுதிகளில் பல வணிகங்களை தொடங்க ஆஸ்திரேலிய முதலீட்டாளர் நிதி வழங்கியிருந்தார். இந்த முயற்சிகளில் 4 வன்பொருட்கள் தடிகள், 2 பெரிய தென்னந்தோட்டங்கள், ஒரு பால் பண்ணை, ஒரு நெல்வயல் மற்றும் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடங்குகின்றன. இவ்வாறு சுமார் 180 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த 2 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். எனினும் முக்கிய சந்தேக நபரும் அவரது மனைவியும் தற்போது தலைமறைவாகியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.